சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூஸை பற்றி ஜோதிகா அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஒரு பயங்கரமான பதிலடியை நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ இணையதளத்தில் அதிகமாக பேசப்படும் பொருளாக இருக்குது. ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க. அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். கங்குவா திரைப்படம் மீது திட்டமிட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்பி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மணி நேர படத்தில் அரை மணி நேரம் மட்டுமே சற்று சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. கங்குவா முதல் ஷோ முடியும் முன்பு இவ்வளவு எதிர்மறை விமர்சனங்கள் வந்தது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. கங்குவா திரைப்படத்தில் உள்ள நல்ல விஷயங்களை விமர்சனங்கள் செய்யாமல் இருக்காங்க. தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனையோ திரைப்படங்கள் முக்கியமாக ஹிஸ்டாரிக்கல் திரைப்படங்கள் வந்திருக்கு. அந்த திரைப்படங்கள்லாம் பிரம்மாண்டத்தை மட்டுமே காமிச்சிருக்காங்க, கதையே இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்களை பெண்களை அவதூறாக காமிப்பதும் பெண்கள் மீது தவறான கண்ணோட்டத்தோடு காமிப்பதும் அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த திரைப்படங்கள்லாம் கொண்டாடி இருக்காங்க. ஆனால் கங்குவா திரைப்படத்தை மட்டுமே கொண்டாடாமல் அந்த படத்து மேலே வேணுனே நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்பி கொண்டு வருகிறார்கள். சொல்லப்போனால் படம் ரிலீஸ் ஆகி 3 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே நெகட்டிவ் ரிவ்யூஸ் சோஷியல் மீடியாவில் இதை திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அப்படி சொல்லி ஜோதிகா அவர்கள் தன்னோட ரிப்ளை கொடுத்துருக்காங்க. யாருமே கங்குவா திரைப்பட குழு எடுத்த எஃபர்ட்டை பற்றி கொஞ்சம் கூட பேசல. இந்த மாதிரி ஒரு திரைப்படம் தமிழில் 3Dயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் பாராட்டே ஆக வேண்டும். கண்டிப்பாக சொல்கிறேன், கங்குவா திரைப்படம் கங்குவா டீம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ப்ரௌடான டீம். நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக இருங்க. ஸோ வேணுனே நெகட்டிவ் ரிவ்யூஸ் சோஷியல் மீடியாவும் சரி மக்கள் மத்தியிலும் சரி பரப்பி கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக கங்குவா திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை கொண்டு போய் சேர்க்குமா அப்படி சொல்லி ஜோதிகா அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்